வணக்கம் சிம்மராசினியர்களே. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு கம்பீரம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை நேருக்கு நேரா நின்று சந்திக்கிற தைரியம் உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்ச ஒரு விஷயம். ஆனா கால நேரம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்கள்ல நாம கொஞ்சம் இறங்கி போறதும் சில விஷயங்களை தவிர்த்துக்கிறதும் ரொம்பவே அவசியமாகுது. அந்த வகையில வரப்போற மே மாதம் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி ஆகிய 3 நாட்களும் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாட்கள். குறிப்பா ஒரு 4 இடங்களுக்கு நீங்க எந்த காரணம் கொண்டும் போகவே கூடாது. அப்படி மீறி போனா தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும். உங்க நிம்மதி கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சாதாரணமா எடுத்துக்காதீங்க. கிரக நிலைகளோட சஞ்சாரம் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கு. பொதுவா நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல தயங்க மாட்டீங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட 3 நாட்கள்ல நீங்க செய்யற உதவி கூட உங்களுக்கு எதிரா திரும்புறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஒரு பெரிய சதி வலை பின்னப்படலாம். அதனால நீங்க ரொம்ப எச்சரிக்கையா ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கணும். இந்த பதிவுல நான் சொல்ல போற விஷயங்களை ரொம்ப ஆழமா கவனிங்க. உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும் உங்க எதிர்கால நலனுக்காகவும் தான் இதை நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன். கோச்சாரப்படி பார்க்கும்போது இப்போ இருக்கிற கிரக அமைப்புகள் உங்களுக்கு சில சோதனைகளை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. சந்திரன், செவ்வாய், ராகு போன்ற கிரகங்களோட பார்வை உங்க ராசி மேல ஒரு மாறுபட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இதனால மனசுல ஒரு இனம் புரியாத குழப்பம், பயம் எல்லாமே வந்துட்டு போகும். ராத்திரியில தூக்கம் சரியா வராது. காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு விதமான சோர்வோட தான் எழுந்திருப்பீங்க. இந்த மாதிரி நேரத்துல நாம எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் தவறாதான் போய் முடியும். அதனாலதான் சொல்றேன், இந்த 3 நாட்களும் எந்த ஒரு புது முயற்சியிலும் இறங்காதீங்க. குறிப்பா நான் சொல்ல போற அந்த 4 இடங்களுக்கு உங்க குடும்பத்தோடவோ அல்லது தனியாகவோ போறத முற்றிலும் தவிர்த்துடுங்க. வீட்டுல பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நேரம் சரி இல்லாதப்போ வெளியே சுத்துறத குறைச்சுக்கணும்னு. அது 100க்கு 100 உண்மையான வார்த்தைகள். நாம அமைதியா இருந்தாலும் நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலை நம்மள வம்புக்கு இழுக்கும். ரோட்ல போற பிரச்சனை எல்லாம் நம்ம தலையில வந்து விடியும். உங்களுக்கே தெரியும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோபம் வந்தா எப்படி இருக்கும்னு. ஆனா இந்த நாட்கள்ல நீங்க உங்க கோபத்தை முழுமையா கட்டுப்படுத்தியே ஆகணும். யாராவது உங்களை சீண்டி பார்த்தா கூட அமைதியா அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுங்க. விவாதங்கள்ல ஈடுபடவே கூடாது. பணம் காசு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. புதுசா யாராவது ரொம்ப நட்பா பழகினாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா இந்த கிரக அமைப்புகள் உங்களை ஏமாற்றத்துல கொண்டு போய் விடுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. இவங்க பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி உங்களை வீழ்த்த சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இந்த மே மாதம் 7, 8, 9 ஆகிய தேதிகள்ல உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சில கிரக சேர்க்கைகள் நடக்குது. 8ஆம் இடம்னாலே திடீர்னு நடக்கிற சம்பவங்களை குறிக்கும். அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில அது கொஞ்சம் பாதகமான பலன்களை தான் கொடுக்கும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. குறிப்பா வாகனங்கள்ல பயணம் செய்யும் போது ரொம்ப கவனமா இருங்க. அத்தியாவசிய தேவைனா மட்டும் வெளியே போங்க. இல்லைன்னா வீட்டிலேயே இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசுங்க. நீங்க சாதாரணமா சொல்ற ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்திடும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுல இருக்காது. கிரகங்கள் உங்களை அப்படி ஒரு மனநிலைக்கு தள்ளிடும். அதனாலதான் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க. குறிப்பா அந்த 4 இடங்கள், அந்த இடங்களுக்கு போறதுனால என்ன விதமான ஆபத்துகள் வரும், அதை எப்படி நம்ம முன்கூட்டியே தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க உங்க வாழ்க்கையில வரப்போற பெரிய தடைய ஈஸியா கடந்து வந்துடலாம். முதல் இடமா நீங்க தவிர்க்க வேண்டியது நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட இடங்கள், கடலோர பகுதிகள், ஆழமான குளங்கள், ஏரிகள் அல்லது நீர்வீழ்ச்சிகள் இருக்கிற இடங்களுக்கு இந்த 3 நாட்கள்ல தயவு செஞ்சு போகாதீங்க. குறிப்பா உங்க குடும்பத்தோடவோ குழந்தைங்களோடவோ சுற்றுலா போற மாதிரி எந்த திட்டமும் வச்சுக்காதீங்க. ஏன்னா சந்திரன் மனசுக்கு காரகன். நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அவர்தான் காரகன். உங்க ஜாதகப்படி இந்த நாட்கள்ல நீரோட தன்மை உங்க மனச ரொம்பவே சஞ்சலப்படுத்தும். எதிர்பாராத விதமா நீர்நிலைகள்ல சில விபத்துகள் நடக்கவோ அல்லது கால் தவறி விழவோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு விதமான எதிர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கும். அது உங்க உடம்பையும் மனசையும் ரொம்ப சீக்கிரமா பாதிச்சிடும். உங்களை அறியாமலே ஒரு இனம் புரியாத பயம் உடம்புக்குள்ள வந்துடும். அதனால எந்த ஒரு சந்தோஷத்துக்காகவும் இந்த 3 நாட்கள்ல தண்ணி இருக்கிற இடங்களை தேடி போகாதீங்க.
ஈரம் அதிகமா இருக்கிற இடங்கள், ரொம்ப இருட்டா இருக்கிற இடங்களை கூட நீங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ரெண்டாவதா நீங்க போகக்கூடாத இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவங்களை பார்க்க போறது. என்ன இது, உடம்பு சரியில்லாதவங்களை போய் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்களேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். ரொம்ப நெருங்கிய உறவினர்கள், தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைனா மட்டும் ரொம்ப கவனமா போயிட்டு வாங்க. ஆனா சாதாரணமா தெரிஞ்சவங்க, தூரத்து சொந்தக்காரங்க யாராவது மருத்துவமனையில இருந்தாங்கன்னா இந்த 3 நாட்களை விட்டுட்டு 10ஆம் தேதியில இருந்து போய் பாருங்க. ஏன்னா அந்த இடம் நோயாளிகளோட வலிகள், வேதனைகள், கவலைகள் நிறைஞ்ச ஒரு இடம். உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக நிலைப்படி மத்தவங்களோட கஷ்டத்தை பாத்தீங்கன்னா உங்க மனசு ரொம்ப சீக்கிரமா உடைஞ்சு போயிடும். அந்த எதிர்மறையான அதிர்வுகள் உங்க உடம்புக்குள்ள சுலபமா ஊடுருவி உங்களுக்கும் சில உடல்நல பிரச்சனைகளை கொண்டு வரலாம். தேவையில்லாத காய்ச்சல் அல்லது உடல் சோர்வு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மனசு சோர்வடைகிறப்போ உடம்பும் சேர்ந்து சோர்வடையும். அதனாலதான் சொல்றேன், இந்த தேதிகள்ல முடிஞ்ச வரைக்கும் மருத்துவமனை பக்கம் போறதை தவிர்த்துடுங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கே லேசான தலைவலி, உடம்பு வலின்னு வந்தா கூட வீட்லயே நல்லா ஓய்வு எடுங்க. உடனே ஓடி போய் பெரிய சிகிச்சைகள் எடுக்கிறேன், பரிசோதனைகள் பண்றேன்னு இறங்க வேண்டாம். இந்த 3 நாட்கள்ல உங்க ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை காட்டணும். சாப்பாட்டு விஷயத்திலையும் ரொம்ப கவனமா இருங்க. வெளியில கடைகள்ல சாப்பிட்றத முற்றிலுமா நிறுத்திட்டு வீட்டுல சமைச்ச சூடான உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு இந்த கிரக நிலை ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சின்ன கவனக்குறைவு கூட பெரிய செலவுகளை இழுத்து விட்டுடும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் மருத்துவ செலவுக்குன்னு கொடுக்கற நிலைமை வரக்கூடாது இல்லைங்களா? அதனால உங்க உடம்ப ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. சரி, இந்த 2 இடங்களை தவிர்த்து இன்னும் 2 முக்கியமான இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள்ல தான் உங்களுக்கு பெரிய ஆபத்தே காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா 3ஆவதா நான் சொல்ல போற இடம் உங்க தொழில் சம்பந்தப்பட்ட, உங்க எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு இடம். அங்க போறதுனால நீங்க என்ன மாதிரியான சூழ்ச்சிகளை சந்திக்க நேரிடும், யார் உங்களுக்கு குழி பறிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய நேரம் இது. 3ஆவதா நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இடம் உங்க தொழில் சம்பந்தமான ரகசிய சந்திப்புகள் நடக்கிற இடங்கள் அல்லது புதுசா தொழில் தொடங்க ஒப்பந்தம் போடுற இடங்கள். முக்கியமா போட்டி வியாபாரிகளோட இடத்துக்கோ இல்ல முகம் தெரியாத புது ஆட்கள் கூப்பிடுறாங்கன்னு அவங்க இடத்துக்கோ தயவு செஞ்சு போயிடாதீங்க. உங்களை நம்ப வச்சு கழுத்தருக்கு ஒரு பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சின்ன சந்திப்பு தானே, போயிட்டு வருவோம்னு நீங்க அலட்சியமா போவீங்க. ஆனா அங்க உங்களுக்கே தெரியாம உங்களை ஒரு பெரிய வலையில சிக்க வைக்க திட்டம் நடக்கும். ஏமாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பேப்பர்ல கையெழுத்து போடுறது, அவசரப்பட்டு வாய்மொழி வாக்கு கொடுக்கறதுன்னு எதையுமே இந்த 3 நாள்ல பண்ணிடாதீங்க. உங்க தொழில் ரகசியங்களை திருடவும் உங்க நல்ல பேரை கெடுக்கவும் சில பேர் சதி பண்ணுவாங்க. லாபம் அதிகமா வருதுன்னு ஆசை காட்டி உங்களை மோசம் பண்ணிடுவாங்க. அதனால தொழில்ல எவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்தாலும் இந்த 9ஆம் தேதி முடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவே இருங்க. 4ஆவதா நீங்க கட்டாயமா தவிர்க்க வேண்டிய இடம் எதுனா, ரொம்ப நாளா இழுபறியில இருக்கிற சொத்து சம்பந்தமான இடங்கள், நிலத்தகராறு நடக்கிற இடங்கள், வம்பு வழக்குன்னு பஞ்சாயத்து நடக்கிற இடங்கள். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையில கூட உங்களை உள்ளே இழுத்து விட்டு நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு உங்க மேல வீண்பழிய தூக்கி போட்டுடுவாங்க. நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்தேன், நியாயம்தான் பேசினேன்னு நீங்க உண்மையை சொன்னா கூட அதை யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களை அறியாமலே நீங்க ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்பு வழிவகுத்துடும். ஊர் பஞ்சாயத்து, சொந்தக்காரங்க பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனைன்னு யாரு உங்களை கூப்பிட்டாலும் எனக்கு கொஞ்சம் வேற வேலை இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருங்க. யாருக்காகவும் வக்காலத்து வாங்கி பேசவே கூடாது. இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களோட நிம்மதியும் மரியாதையும் முழுசா பறி போயிடும். இந்த 4 இடங்களையும் நீங்க எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வரப்போற பெரிய ஆபத்துகள்ல இருந்து உங்களை நீங்களே காப்பாத்திக்கலாம். இந்த 3 நாட்களையும் அமைதியா கடந்துட்டா போதுமா, எல்லாமே சரியாயிடுமான்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா கிரகங்களோட பார்வை உங்களை சுத்தி சில கண்ணுக்கு தெரியாத தடைகளை உருவாக்கி வச்சிருக்கு. உங்க சொந்தக்காரங்க மூலமாவே சில புது பிரச்சனைகள் உருவெடுக்கும். உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிக்க சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு நிலவும். குறிப்பா குடும்ப பெண்கள் இந்த நேரத்துல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். வீட்டுல இருக்கிற சாமி அறையில தினமும் ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சு மனசார குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. இந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்காம பாதுகாக்கிறதுக்கு அந்த இறை வழிபாடு ஒண்ணுதான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். பொறுமைதான் இப்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 3 நாட்களை எப்படி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பாதுகாப்பா கடந்து வர்றது அப்படிங்கறத பத்தி நாம இப்போ ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவானோட முழு ஆசீர்வாதத்தை பெற்றவங்க.
உங்க ராசிநாதனே உலகத்துக்கே ஒளிய கொடுக்கிற சூரியன் தான். அதனால உங்களுக்கு வரக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் அதை சுட்டு பொசுக்கிற சக்தி உங்களுக்கு இயல்பாகவே இருக்கு. ஆனா இந்த 7, 8, 9 தேதிகள்ல கிரகங்களோட சஞ்சாரம் கொஞ்சம் சாதகமா இல்லாத காரணத்தால நாம இறைவனோட சரணடைவதுதான் ஒரே பாதுகாப்பான வழி. காலையில சூரியோதயத்துக்கு முன்னாடியே எழுந்து சுத்தமா குளிச்சு முடிச்சிட்டு கிழக்கு முகமா நின்னு சூரிய பகவான மனசார வேண்டிக்கிங்க. உங்களால முடிஞ்சா ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரத்தை முழுமையா கேளுங்க. இது உங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பயத்தையும் குழப்பத்தையும் வேரோட அழிச்சிடும். உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் உண்டாகும். எதிரிகள் கூட உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு நேர்மறை ஆற்றல் உருவாகும். அதோட மட்டும் இல்லாம உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு காலையில அல்லது சாயந்தரம் நேரம் கிடைக்கும் போது போய் ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சு சிவபெருமான முழு பக்தியோட கும்பிடுங்க. சிம்ம ராசிக்கு சிவபெருமானோட வழிபாடு எப்பவுமே ஒரு பெரிய கவசமா இருந்து பாதுகாக்கும். அதே மாதிரி செவ்வாயோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு முருகப்பெருமான நினைச்சு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த நாட்கள்ல நீங்க ரொம்ப முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்க பேச்சு. வார்த்தைகளை கொட்டிட்டா திரும்ப அள்ள முடியாதுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல எந்த தப்பும் இல்ல. கோபத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் வாழ்க்கை பூரா வருத்தப்படுறதை விட அந்த ஒரு சில நிமிஷங்கள் மனமா இருக்கிறது எவ்வளவோ மேலான விஷயம். வேலை பார்க்குற இடத்துலயும் மேலதிகாரிகள் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்டு நடங்க. அவங்க உங்களை வேணும்னே குறை சொன்னா கூட இப்போதைக்கு அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த 3 நாட்கள் மட்டும் நீங்க உங்க மனசையும் வாயையும் கட்டி போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இருண்ட காலம் முடிஞ்சதும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வர காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. அபன வரவு கூட இந்த 3 நாட்களுக்கு அப்புறம் ரொம்ப தாராளமா இருக்கும். அடைப்பட்டு கிடந்த வழிகள் எல்லாம் ஒன்னொன்னா திறக்க ஆரம்பிக்கும். ஆனா அதுக்காக நீங்க இந்த நாட்கள்ல எந்த ஒரு அவசர முடிவும் எடுத்துடக்கூடாது. யாராவது வந்து உங்களுக்கு பெரிய ஆசை வார்த்தை கூறினா அதை நம்பி உங்க சேமிப்பை எல்லாம் இழந்துராதீங்க. உங்க குலதெய்வத்தை மட்டும் முழுமையா நம்புங்க. தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தோட பேரை பலமுறை மனசுக்குள்ள சொல்லிட்டு தூங்குங்க. கெட்ட கனவுகள் வராது, நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். உங்க ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தா கூட உடனே வீட்டுல இருக்கிற கைமருந்தை சாப்பிடுங்க. ரொம்ப பதட்டப்பட வேண்டாம். உடம்புக்கு குளிர்ச்சியான பொருட்களை அதிகமா சேர்த்துக்கோங்க. இந்த சோதனையான காலகட்டத்தை நீங்க உங்க புத்திசாலித்தனத்தாலையும் பொறுமையாலையும் ரொம்ப சுலபமா கடந்துடுவீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்க வாழ்க்கையில நடக்க போற நல்ல மாற்றங்களை நீங்களே கூடிய சீக்கிரம் உணர ஆரம்பிப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப தாராள மனசு படைத்தவங்க. யாரு வந்து கஷ்டம்னு நின்னாலும் அவங்க கிட்ட இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது உதவி பண்ற குணம் உங்களுக்கு உண்டு. ஆனா இந்த மே 7, 8, 9 தேதிகள்ல நீங்க செய்யற அந்த பண உதவி உங்க கழுத்தையே சுத்தி இருக்கிற ஒரு கயிறா மாறப்போகுது. குறிப்பா ரொம்ப நாளா உங்ககிட்ட பழகிட்டு இருக்கிற ஒருத்தர் ரொம்ப அவசரம், என் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை கடனா கேட்பாங்க. உங்களோட அந்த இரக்க குணத்தை பயன்படுத்தி உங்களை ஒரு பெரிய வலையில விழ வைக்கிற சதி அது. அந்த பணத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதோட உங்களோட அந்த நீண்ட கால நட்பும் பகையா மாறிடும். பணம் போனா கூட பரவாயில்லன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்ற பொய்களும் அவதூறுகளும் உங்க மனசை ரொம்ப ஆழமா காயப்படுத்திடும். அதனால இந்த 3 நாட்கள்ல எவ்வளவு பெரிய கஷ்டத்தை சொல்லி யாரு வந்து நின்னாலும் தயவு செஞ்சு பணத்தை மட்டும் வெளியே எடுத்து கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி நீங்களும் யார்கிட்டயும் போய் கைமாத்த கூட ஒரு 10 ரூபா வாங்க கூடாது. அது உங்களோட கரவத்தை ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கும். கிரக நிலைகள் உங்களை ஒரு பண நெருக்கடியில மாட்டி விடணும்னு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால உங்க பர்ஸ்ல இருக்கிற பணத்தை ரொம்ப பத்திரமா செலவு பண்ணுங்க. ஈசிம் ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் ரொம்பவே ஒரு மன உளைச்சலை கொடுக்கற நாட்களா தான் இருக்க போகுது. குறிப்பா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இல்லனா உங்க சொந்தக்காரங்க வேணும்னே உங்களை சீண்டி பாக்குறதுக்காக சில வார்த்தைகளை பேசுவாங்க. உங்க குடும்பத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும், கணவன் மனைவிக்குள்ள சண்டையை மூட்டி விடணும்னு சில பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு அலைவாங்க. ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில கல்ல விட்டு எரிஞ்சு வேடிக்கை பார்க்க சில சொந்தங்களே காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியது உங்க நாக்கு தான். அவங்க என்ன சொன்னாலும் சரி, காதுல வாங்காத மாதிரி அமைதியா போயிடுங்க.
நீங்க ஒரு வார்த்தை பதில் சொன்னா கூட அது பெரிய விஸ்வரூபம் எடுத்து கடைசியில உங்க மேலதான் தப்புன்னு ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி போட்டுடுவாங்க. வீட்டுல வேலை செய்யற இடத்துல கூட சின்ன சின்ன விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யும் போதோ இல்ல சூடான பாத்திரங்களை கையாளும் போதோ ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி படிக்கிற பசங்க இந்த நாட்கள்ல ரொம்ப கவன சிதறலுக்கு ஆளாவாங்க. தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறதுக்கோ இல்ல தவறான நண்பர்களோட சகவாசத்துல மாட்டி தவிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பெத்தவங்க உங்க பசங்களை ரொம்ப கண்காணிக்க வேண்டிய நேரம் இது. உங்களோட பார்வை உங்க குழந்தைங்க மேல முழுமையா இருக்கணும். இல்லைன்னா பின்னாடி ரொம்ப பெரிய அளவுக்கு வருத்தப்பட வேண்டிய நிலைமை வந்துடும். இந்த 3 நாட்களும் உங்களை சுத்தி ஒரு பெரிய மாயை உருவாகி இருக்கும். எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவு இருக்காது. அதனால ரொம்ப கவனமா ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. இந்த 3 நாட்கள்ல இன்னொரு விஷயத்திலயும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது என்னன்னா, உங்க வீட்ல இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள், குறிப்பா மின்சாதன பொருட்கள், கைபேசி இதெல்லாம் திடீர்னு பழுதாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு முக்கியமான தகவல் இருந்தாலும் அதை ரொம்ப பத்திரமா வேற இடத்துல மாத்தி வைங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஒரு முறைக்கு 2 முறை பிரேக் சரியா இருக்கா, வண்டி நல்ல நிலைமையில இருக்கான்னு சரியா பார்த்துட்டு அப்புறமா கிளம்புங்க. முடிஞ்ச வரைக்கும் ராத்திரி நேரத்துல தனியா பயணம் செய்யறத முழுமையா தவிர்த்துடுங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்க உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் இப்போதைக்கு உங்களுக்கு முழு பாதுகாப்பு. உங்க கூடவே சிரிச்சு பேசிட்டு இருக்கிற சக ஆட்கள் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சியை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ரொம்ப நம்பி உங்க மனசுல இருக்கிற விஷயங்களை அவங்க கிட்ட சொன்னா அதை அப்படியே உங்க முதலாளி கிட்ட தப்பா கொண்டு போய் சேர்த்துடுவாங்க. இதனால உங்க உத்தியோகத்துல பெரிய சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கூட தள்ளி போகலாம். அதே மாதிரி வீட்டுல இருக்கிற பெரியவங்க, குறிப்பா அப்பா அம்மாவோட உடல்நலத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு லேசான மூச்சுத்திணறலோ இல்ல நெஞ்சு வலியோ வந்தா கூட சாதாரணமா இருந்துடாதீங்க. உடனே தகுந்த வைத்தியத்தை பார்க்கறது ரொம்பவே முக்கியம். இந்த கிரக அமைப்புகள் குலதெய்வ குத்தத்தை சுட்டி காட்டுற மாதிரி ஒரு சில அறிகுறிகளை உங்களுக்கு காமிக்கும். வீட்டுல அடிக்கடி பால் பொங்கி கீழே ஊத்துறது, சாமிக்கு விளக்கு ஏத்தும் போது திரி சரியா எரியாம அணையிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன அபசகுனங்கள் நடந்தா உடனே பதட்டப்பட வேண்டாம். ஆனா அதை அலட்சியமாவும் விட்டுடக்கூடாது. அதெல்லாம் உங்களுக்கு வரப்போற சில கஷ்டங்களை முன்கூட்டியே உணர்த்துற எச்சரிக்கை மணிகள்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, நேர்மையா தான் இருக்கீங்க. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்னு உங்க மனசு குமுறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா காலம் எப்பவும் ஒருத்தரை சோதிச்சுக்கிட்டே இருக்காது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையை நீங்க ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கோங்க. உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஆடம்பரமான விஷயங்கள் பிடிக்கும். ஆனா இந்த குறிப்பிட்ட 3 தினங்கள்ல ரொம்ப எளிமையா இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். நீங்க உடுத்துற ஆடைகள்ல கூட கருப்பு அல்லது அடர்ந்த சிவப்பு நிறத்தை தவிர்த்துடுங்க. அந்த நிறங்கள் எதிர்மறை ஆற்றலை ரொம்ப சீக்கிரமா உங்க பக்கம் இழுத்துடும். வெளிர் நிற ஆடைகளை அணியறது உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதியை கொண்டு வரும். அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருங்க. அசைவ உணவுகளை இந்த 3 நாட்களும் முற்றிலுமா தவிர்த்துடுங்க. ஏன்னா இந்த கிரக அமைப்புகள் உங்களை ரொம்பவே ஆக்ரோஷமான மனநிலைக்கு கொண்டு போகும். அந்த நேரத்துல நீங்க சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் உங்க கோபத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியும். அதிகமா தண்ணி குடிங்க, உடம்ப ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல நம்ம மனசு நம்மள ரொம்ப போட்டு குழப்பம். நடக்காத ஒரு விஷயத்த நினைச்சு பயமுறுத்தும். இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கிறதா நினைச்சு தூக்கத்தை கெடுக்கும். இதெல்லாம் கிரகங்கள் செய்யற ஒரு மாய வேலை. உங்க ஜாதகத்துல இப்போ நடக்கிற தசா புத்தி கொஞ்சம் பலவீனமா இருந்தா இந்த 3 நாட்களும் உங்களை ஒரு பெரிய இருட்டுக்குள்ள தள்ளுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். யாருமே நமக்கு இல்ல, நம்ம தனியா நிக்கிறோம்னு ஒரு விரக்தி மனப்பான்மை வரும். ஆனா அது உண்மை இல்ல. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு வர வேண்டிய பெரிய ஆபத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன மன உளைச்சல்கள் மூலமா குறைச்சிக்கிட்டு இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கணும். உங்க வீட்டுல இருக்கிற செல்ல பிராணிகள் மேல கூட கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதுங்களுக்கு ஏதாவது உடல்நல குறைவு வந்தா கூட அது உங்க வீட்டை சுத்தி இருக்கிற சில திருஷ்டிகளை அதுங்க ஏத்துக்குதுன்னு அர்த்தம். உறவினர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது இந்த தேதிகள்ல நடந்தா அங்க போய் முன்னாடி நின்னு எந்த வேலையையும் இழுத்து போட்டு செய்யாதீங்க. நீங்க நல்லது செய்ய போய் அது கடைசியில பெரிய குற்றமா மாறிடும்.
உங்க மேல குறை சொல்றதுக்கே ஒரு கூட்டம் அங்க காத்துக்கிட்டு இருக்கும். அதனால போனோமா, ஓரமா நின்னுட்டு வந்தோமான்னு இருக்கணும். ரொம்ப நெருக்கமான நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்க குடும்ப விஷயங்களை, குறிப்பா உங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சண்டைகளை கூட அவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. ஆறுதல் சொல்ற மாதிரி உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அதை மத்தவங்க கிட்ட சொல்லி உங்களை கேலி பண்ணுவாங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு சிங்கம் மாதிரி தலை நிமிர்ந்து நிக்க வேண்டியவங்க. உங்க கரவத்தை நீங்களே உங்க வாய் வார்த்தையால குறைச்சுக்க கூடாது. இந்த நெருக்கடியான நேரத்துல தனிமைதான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம். முடிஞ்ச வரைக்கும் உங்க நேரத்தை சாமி கும்பிடுறதுலயும் தியானம் பண்றதுலயும் செலவழிங்க. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். இந்த 3 நாட்கள்ல உங்களுக்கு தெரியாத எண்கள்ல இருந்து வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகளை முடிஞ்ச வரைக்கும் எடுக்காதீங்க. குறிப்பா பண சம்பந்தமான குறுஞ்செய்திகளோ இல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு விழுந்திருக்குன்னு சொல்ற அழைப்புகளோ வந்தா உடனே அதை துண்டிச்சிடுங்க. ஏன்னா கிரக நிலைகள் இப்போ இருக்கிற அமைப்பு படி நீங்க ரொம்ப சுலபமா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கே தெரியாம உங்க வங்கி கணக்குல இருந்து பணம் களவு போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. உங்க ஆசையை தூண்டி விட்டு உங்களை நடுத்தருவுல நிப்பாட்ட சில தீய சக்திகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால தகவல் தொடர்புல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. சமூக வலைத்தளங்கள்ல கூட யார் என்ன கருத்து போட்டாலும் அதுக்கு போய் பதிலடி கொடுக்கறேன்னு சொல்லி வம்பல மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி ராத்திரி தூங்கும்போது சிலருக்கு ரொம்ப பயங்கரமான கெட்ட கனவுகள் வரலாம். உயரமான இடத்துல இருந்து கீழே விழுற மாதிரியோ இல்ல யாரோ உங்களை துரத்துற மாதிரியோ நீர்ல மூழ்கிற மாதிரியோ கனவுகள் வந்தா உடனே பயந்து பதறி எழுந்துக்காதீங்க. அது உங்க மனசுல இருக்கிற ஆழ்ந்த குழப்பத்தோட வெளிப்பாடு தானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. எழுந்த உடனே ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சிட்டு உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார நினைச்சிட்டு திரும்பவும் அமைதியா தூங்குங்க. காலையில எழுந்ததும் அந்த கனவை பத்தி வீட்டுல யார்கிட்டயும் சொல்லி விவாதிக்க வேண்டாம். குறிப்பா இந்த நாட்கள்ல நீங்க வீட்டை விட்டு தவிர்க்க முடியாத காரணத்துக்காக வெளியே போகும்போது உங்க சட்டப்பையிலையோ இல்ல கைப்பையிலையோ ஒரு சின்ன மஞ்சள் துண்டோ இல்ல கொஞ்சமா வேப்பிலையோ வச்சுக்கிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது பாக்குறதுக்கு ஒரு சாதாரணமான சின்ன பரிகாரம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இது கொடுக்கற பலன் ரொம்ப பெருசு. எந்த ஒரு கெட்ட சக்தியும் அடுத்தவங்களோட கண் திருஷ்டியும் உங்களை நெருங்க விடாம இந்த சின்ன பொருட்கள் ஒரு பெரிய இரும்பு கவசம் மாதிரி உங்களை பாதுகாக்கும். வீட்டுல பெரியவங்க அப்பா அம்மா இருந்தா உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில கிளம்புங்க. பித்திருக்களோட ஆசீர்வாதம் இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். உங்க முன்னோர்களை நினைச்சு காலையில வீட்டுல ஒரு தீபம் ஏத்துறது உங்களுக்கு வரப்போற பல கஷ்டங்களை பனி போல விலக வச்சிடும். உங்க வாழ்க்கையில எத்தனையோ மேடு பள்ளங்களை தைரியமா அடிச்சு நொறுக்கிட்டு வந்தவங்க நீங்க. இந்த ஒரு சின்ன சறுக்கலை பத்தி ரொம்ப பெருசா கவலைப்பட வேண்டாம். ஆனா கவனமா இருக்க வேண்டியது கட்டாயம். யாருக்காகவும் எந்த ஒரு உத்தரவாதமும் இந்த நேரத்துல கொடுக்காதீங்க. மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருந்தா கூட அந்த காரியத்தை அப்போதைக்கு அப்படியே நிப்பாட்டி வைங்க. உங்க உள்ளுணர்வு சொல்றத முழுமையா நம்புங்க. ஏன்னா இப்போதைக்கு உங்க குலதெய்வம் உங்க உள்ளுணர்வு மூலமாதான் உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு வழிகாட்டிக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த 3 நாட்கள்ல உங்க முன்ஜென்ம கர்ம வினைகள் கூட உங்களை கொஞ்சம் சோதிக்க நினைக்கும். 1 வருஷ கர்மா கூட இந்த நேரத்துல முடிவுக்கு வரலாம். அதனால அதோட தாக்கம் கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். திடீர்னு யாருன்னே தெரியாதவங்க ரொம்ப பரிதாபமா பேசி உதவி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கைக்கு எட்டின தூரத்துல நழுவி போற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா நீங்க பயன்படுத்துற வண்டி வாகனங்களை யாருக்கும் இரவல் கொடுக்கவே கூடாது. ரொம்ப நெருக்கமான நண்பரா இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் வண்டியை கொடுங்க போயிட்டு வந்துடுறேன்னு கேட்டா கூட ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி கண்டிப்பா தவிர்த்துருங்க. ஏன்னா கிரக நிலைப்படி அவங்க போற வழியில ஏதாவது ஒரு விபத்தோ இல்ல காவல்துறை சம்பந்தப்பட்ட சிக்கலோ வந்தா அந்த பழி முழுசா உங்க வண்டி மேலயும் வண்டியோட உரிமையாளரான உங்க மேலயும் தான் சேரும். தேவையில்லாம ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நீங்க வீண் அலைச்சல் பட வேண்டிய நிலைமை வந்துடும். அதே மாதிரி வெளியில அறிமுகம் இல்லாதவங்க கொடுக்கற எந்த ஒரு சாப்பாட்டையோ இல்ல கோவில்ல முகம் தெரியாதவங்க கொடுக்கற பிரசாதத்தையோ வாங்கி உடனே சாப்பிடாதீங்க. சாப்பாட்டு வழியா கூட சில எதிர்மறை சக்திகள் உங்க உடம்புக்குள்ள போறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. உங்க வீட்டுல செஞ்ச உணவோ இல்ல உங்க கையால செஞ்ச உணவோ மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது. உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ நல்லவங்களை பார்த்திருப்பீங்க, பல ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த நாட்கள்ல உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிற ஒரு சிலரோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரும். அவங்க செய்யற துரோகத்தை பார்த்து உங்க மனசு ரொம்பவே இடிஞ்சு போயிடும். ஆனா அதுக்காக நீங்க துளி கூட வருத்தப்படவே கூடாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற கலைகளை எல்லாம்
பிடுங்கி எரியறதுக்காக தான் இறைவன் இந்த ஒரு சின்ன சோதனைய உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு முழுமையா நம்பணும். உங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிக்கிறவங்கள அடையாளம் காட்டுற ஒரு முக்கியமான காலகட்டம் இது. அதனால நடக்கிற எல்லாத்தையும் ஒரு பார்வையாளனா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. நீங்களா போய் எந்த ஒரு விஷயத்திலையும் தலையிட வேண்டாம். நீங்க அமைதியா வீட்டுல இருந்தாலே பாதி பிரச்சனை உங்களை விட்டு தானா ஓடி போயிடும். குடும்பத்துல இந்த 3 நாட்களும் நீங்க ரொம்ப விழிப்போட இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் 3வது மனுஷங்களோட தலையீடு. உங்க கணவன் அல்லது மனைவி கிட்ட உங்களை பத்தி தப்பா சொல்லியும் அவங்கள பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லியும் ஒரு பெரிய விரிசலை உண்டாக்க சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப வருஷமா உங்க குடும்பத்து மேல பொறாமையில இருந்தவங்களுக்கு இந்த கிரக சூழ்நிலை ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்படையா பேசுங்க. வெளியில யாராவது ஏதாவது சொன்னா அதை அப்படியே நம்பிட்டு வந்து வீட்டுல சண்டை போடாதீங்க. உட்காந்து பொறுமையா அன்பா பேசி தீர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்க பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்திலயோ இல்ல அவங்க எதிர்காலத்தை பத்தியோ தேவையில்லாம மத்தவங்க கூட ஒப்பிட்டு பேசி அவங்க மனசை புண்படுத்துறாதீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே தான் சொல்றதுதான் சரின்னு ஒரு பிடிவாதம் இயல்பாகவே இருக்கும். அந்த பிடிவாதத்தை இந்த 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகள்ல கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுறது தான் உங்க குடும்ப நிம்மதிக்கு ரொம்ப நல்லது. விட்டு கொடுத்து போறவங்க எப்பவுமே கெட்டு போறதில்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை இந்த 3 நாளும் தாரக மந்திரமா புடிச்சுக்கோங்க. தொழில் பண்றவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பெரிய சவால் காத்திருக்கு. உங்க கூடவே வேலை பாக்குறவங்க உங்க நம்பிக்கைக்குரியவங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற சில பேர் உங்க தொழில் ரகசியங்களை அப்படியே உங்க எதிரிகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகள் இப்போ சத்தம் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. அதனால புதுசா எந்த ஒரு பெரிய முதலீடும் பண்ணாதீங்க. உங்க வியாபார கணக்கு வழக்குகளை நீங்களே நேரடியா உட்காந்து சரி பாருங்க. யார்கிட்டையும் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்க அசட்டையா இருந்துராதீங்க. நீங்க வேலை பாக்குற இடத்துல உங்ககிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்க வேண்டாம். அவங்க ஏதாவது தப்பு பண்ணா கூட அதை சுட்டி காட்டுற விதத்துல கொஞ்சம் மென்மையா இருங்க. ஏன்னா நீங்க கோபத்துல சொல்ற ஒரு வார்த்தை அவங்கள உங்களுக்கு எதிரா பெரிய அளவுல திருப்பி விட்டுடும். இந்த காலகட்டம் உங்களை சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத நெருப்பு வளையத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அதுக்குள்ள நீங்க ரொம்ப பத்திரமா எந்த ஒரு சலனமும் இல்லாம உட்கார்ந்திருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஆவேசப்பட்டு அந்த வளையத்தை தாண்டி வெளியில குதிச்சிங்கன்னா சிக்கல் உங்களுக்கு தான். அதனால வீட்டுல இருந்தாலும் சரி வெளியில வேலைக்கு போனாலும் சரி உங்க நாவடக்கம் ஒண்ணுதான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கவசம். இறைவனோட துணையால இந்த தற்காலிகமான இருண்ட காலகட்டத்தை நீங்க எந்த ஒரு பெரிய சேதாரமும் இல்லாம ரொம்ப சீக்கிரமாவே தாண்டி வந்துடுவீங்க. சிம்ம ராசிக்காரர்களே, இந்த 3 நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்க கடந்த காலம் சம்பந்தப்பட்ட சில சம்பவங்கள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன ஒரு பிரச்சனையோ இல்ல நீங்க எப்பவோ மறந்து போன ஒரு பழைய பகையோ திடீர்னு இந்த நேரத்துல மறுபடியும் விஸ்வரூபம் எடுத்து உங்க முன்னாடி வந்து நிக்கும். அந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் இப்போ எந்த நேரடி சம்பந்தமும் இருக்காது. ஆனா யாரோ ஒருத்தர் மூலமா அது திரும்பவும் கிளறி விடப்பட்டு உங்க நிம்மதியே முழுசா கெடுக்க பார்க்கும். இந்த மாதிரி நேரத்துல நீங்க ரொம்பவே சாதுரியமா செயல்படணும். பழைய விஷயங்களை பத்தி யார் வந்து பேசினாலும் எனக்கு இப்போ அதெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு உடனே நழுவிடுறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தப்பி தவறி கூட பழைய பஞ்சாயத்துகளை திரும்பவும் பேச ஆரம்பிக்காதீங்க. அது ஒரு பெரிய காட்டு தீ மாதிரி பரவி உங்க குடும்பத்தோட கரவத்தையே கேள்விக்குறியாக்கிடும். அதே போல வீட்டுல புதுசா எந்த ஒரு சுபகாரிய பேச்சையும் இந்த 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகள்ல தொடங்கவே வேண்டாம். குறிப்பா பொண்ணு பாக்குறது, பையன் பாக்குறது, இல்ல வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறது, புதுசா நகை வாங்குறதுன்னு எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த 3 நாட்களையும் தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. நல்ல நேரம் தானேன்னு நீங்க அவசரப்பட்டு ஆரம்பிக்கிற விஷயம் பின்னாடி பல தடங்கல்களை சந்திச்சு உங்க பணத்தையும் நேரத்தையும் பெரிய அளவுல வீணடிச்சிடும். சில நேரங்கள்ல நம்ம மனசு ஒரு விதமான சோர்வுல இருக்கும்போது தான் தப்பான முடிவுகளை ரொம்ப வேகமா எடுக்க தூண்டும். குறிப்பா உணர்ச்சி வசப்பட்டு யாருக்காவது வாக்கு கொடுத்து மாட்டிப்பீங்க. இந்த நாட்கள்ல உங்க குலதெய்வத்தோட படத்துக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவா இருந்தாலும் சரி 9ஆம் தேதி முடிஞ்ச பிறகு பொறுமையா பாத்துக்கலாம்னு தள்ளி போடுங்க. அது ஒண்ணுதான் உங்க பணத்தையும் மானத்தையும் காப்பாற்றும். உங்க தாய் வழி சொந்தங்கள் மூலமா கூட சில மனக்கசப்புகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க யதார்த்தமா சொல்ற சில வார்த்தைகள் கூட உங்க மனசை ரொம்ப ஆழமா குத்தி கிழிக்கும். அவங்க வேணும்னே உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கலாம். ஆனா நீங்க திருப்பி அவங்க கிட்ட எந்த வாதமும் பண்ணிட வேண்டாம். ஏன்னா இந்த கிரக நிலைகள் உங்க பொறுமையை ரொம்ப கடுமையான முறையில சோதிக்கும். நீங்க எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பெரிய கண்டங்கள்ல இருந்து ரொம்ப சுலபமா தப்பிச்சுக்கலாம். குறிப்பா ராத்திரி நேரங்கள்ல அனாவசியமா கண் விழிக்காதீங்க. செல்போன் பாக்குறது, அதிக நேரம் முழிச்சிருக்கிறதுன்னு இல்லாம சீக்கிரமா தூங்க போயிடுங்க. ஏன்னா
தூக்கமின்மை கூட உங்க மன உளைச்சலை அதிகப்படுத்தி காலையில எழுந்ததும் தேவையில்லாத கோபத்தை வரவழைக்கும். உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி ஒரு துறவி மனநிலைக்கு நீங்க இந்த 3 நாளும் மாறிடணும். மனசை எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியா வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க இந்த கிரகங்களோட மாய வலையில இருந்து ரொம்ப பாதுகாப்பா இருப்பீங்க. இறைவன் உங்களுக்கு துணையா இருந்து இந்த சறுக்கல்ல இருந்து உங்களை கை தூக்கி விடுவாருங்கிற முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் கடந்து போங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பலவீனம் என்னன்னா, யாராவது உங்களை கொஞ்சம் புகழ்ச்சியா பேசினா உடனே அவங்ககிட்ட மனசை திறந்து எல்லாத்தையும் கொட்டிடுவீங்க. இந்த மே 7, 8, 9 தேதிகள்ல இதே புகழ்ச்சியை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி உங்களை வீழ்த்த சில பேர் திட்டம் போடுவாங்க. உங்களை விட்டா இந்த வேலையை செய்ய யாருமே இல்ல, அல்லது நீங்க ரொம்ப புத்திசாலின்னு சொல்லி உங்களால முடியாத ஒரு பொறுப்பை உங்க தலையில கட்டி வேடிக்கை பார்ப்பாங்க. நீங்களும் அந்த கரவத்துக்காக சரி பண்றேன்னு சொல்லி கையெழுத்து போடுவீங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் அது ஒரு பெரிய சிக்கல்னு. அதனால யாராவது உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசினா அந்த இடத்துல கொஞ்சம் உஷாராய்க்கோங்க. உங்க கூடவே இருந்து உங்க பலவீனம் ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்கே எதிராக திருப்புற வேலைய ஒரு சில நெருக்கமான நண்பர்களே இந்த நேரத்துல செய்வாங்க. இதை நீங்க இப்போ கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த 9ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரும்போது ரொம்பவே வருத்தப்படுவீங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த 3 நாட்களும் நீங்க யாரை நம்புறீங்க, யார்கிட்ட நெருக்கமா பழகுறீங்க அப்படிங்கறதுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். உங்களுடைய அந்த கம்பீரமான தோற்றத்தை பார்த்து பொறாமப்படுற ஒரு கூட்டம் எப்பவுமே உங்களை சுத்தி இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து ஆரோக்கியம் பத்தி பார்க்கணும்னா, உங்க ராசிநாதன் சூரியன் இப்போ ரொம்ப உக்கிரமா இருக்காரு. இதனால உடம்புல சூடு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இந்த 3 நாட்களும் அதிகமா வரும். குறிப்பா கண்ணுல எரிச்சல், வயிற்றுல ஒரு விதமான பிடிப்பு இந்த நாட்கள்ல உங்களை ரொம்பவே வாட்டும். சாதாரண சூடுதானேன்னு அலட்சியமா இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இளநீர், மோர்னு இயற்கை பானங்களை அதிகமா எடுத்துக்கோங்க. காரமான உணவுகளை இந்த 3 நாட்களும் முற்றிலும் தவிர்த்துடுங்க. இதை சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட்டா கூட அது உங்க செரிமான மண்டலத்தை பெரிய அளவுல பாதிச்சு உங்களை ஒரு 2-3 நாள் படுக்கையில போட்டுடும். வேலை பழு காரணமா சாப்பாட்டை தவிர்க்காதீங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதுதான் இப்போ உங்களுக்கு இருக்கிற பெரிய மருந்து. அதே மாதிரி ராத்திரி நேரத்துல ரொம்ப நேரம் கண் முழிச்சு வேலை பார்க்கறதோ அல்லது அலைபேசியை பார்த்துட்டு இருக்கிறதோ உங்க கண்கள் வழியா உங்க மூளையை பாதிக்கும். இதனால ஒரு விதமான எரிச்சல் குணம் உங்களுக்குள்ள தானா வரும். அந்த எரிச்சலை கொண்டு போய் உங்க வீட்டுல இருக்கிறவங்க மேல காட்டிட்டு அப்புறம் மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. உங்க உடம்ப நீங்க எவ்வளவு தூரம் குளிர்ச்சியா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மனசும் உங்க பேச்சும் இந்த 3 நாட்களும் ரொம்ப நிதானமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டு வாசல்ல நின்னு மத்தவங்க கிட்ட உங்க குடும்பத்து ரகசியத்தையோ இல்ல உங்ககிட்ட இருக்கிற நகை, பணத்தை பத்தியோ பெருமையா பேசிட்டு இருக்காதீங்க. இந்த மே 7, 8, 9 தேதிகள்ல கண் திருஷ்டி உங்க ராசிக்கு உச்சகட்டத்துல இருக்கு. நீங்க யதார்த்தமா சொல்ற ஒரு விஷயம் கூட மத்தவங்களுக்கு பெரிய பொறாமையை உண்டாக்கும். அதுக்கப்புறம் வீட்டுல ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும். உங்க நிம்மதி கெட்டு போகும். இந்த 3 நாட்களும் முடிஞ்ச வரைக்கும் உங்க சந்தோஷத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஆடம்பரமா இருக்கிறத விட ரொம்ப எளிமையா இருக்கிறது தான் உங்க கரவத்தை பாதுகாக்கும். வெளியூர் பயணங்கள் ஏதாவது திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன தடங்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி ரிப்பேர் ஆகுறதோ இல்ல டிக்கெட்ல ஏதாவது குளறுபடி வர்றதோ நடக்கலாம். அப்படி நடந்தா அதை ஒரு நன்மையாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பயணத்தை நீங்க தவிர்த்ததுனால ஒரு பெரிய விபத்தையோ அல்லது நஷ்டத்தையோ இறைவன் தடுத்து நிறுத்தி இருக்காருன்னு அர்த்தம். கிரகங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு மறைமுகமான வழிகாட்டுதலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கிட்டா உங்க வாழ்க்கையில வரப்போற எந்த ஒரு பெரிய புயலையும் நீங்க அசால்ட்டா கடந்து வந்துடலாம். நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் சொல்ல போறேன். இதை நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். சிம்ம ராசிக்காரங்க, நீங்க பொதுவாவே எதையும் வெளிப்படையா பேசுறவங்க. உங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது. ஆனா இந்த மே 7, 8, 9 தேதிகள்ல உங்களோட இந்த குணமே உங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமா மாறப்போகுது. குறிப்பா இந்த 3 நாட்களும் நீங்க உங்களோட வெற்றி கதைகளை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கலாம், இல்ல ஒரு பெரிய லாபம் வர்றதுக்கான அறிகுறி தெரிஞ்சிருக்கலாம். அதை உடனே உங்க நண்பர்கள் கிட்டயோ இல்ல தூரத்து சொந்தக்காரங்க கிட்டயோ போன் பண்ணி சொல்லணும்னு தோணும். ஆனா அப்படி சொன்னீங்கன்னா அந்த நிமிஷமே அந்த காரியத்துல ஒரு முட்டுக்கட்டை விழுந்துடும். இதெல்லாம் ஏதோ மூட நம்பிக்கைன்னு நினைக்காதீங்க. கிரகங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு விதமான பந்தனத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அதாவது நீங்க அமைதியா இருந்தா மட்டும்தான் அந்த வெற்றி உங்க கைக்கு வந்து சேரும். நீங்களா போய் மத்தவங்க கிட்ட தம்பட்டம் அடிச்சீங்கன்னா அவங்களுடைய அந்த பொறாமை பார்வை உங்க காரியத்தை அப்படியே தடுத்து நிறுத்திடும்.
அதே மாதிரி இந்த 3 நாட்கள்ல உங்க வீட்டுக்கு தேடி வர யாருக்காவது நீங்க உதவி பண்ணணும்னு நினைச்சா அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஆனா உங்க கைப்பட பழைய துணிகளையோ இல்ல செருப்புகளையோ தானமா கொடுக்காதீங்க. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு இப்போ இருக்கிற தோஷங்கள் அந்த பொருட்கள் வழியா மத்தவங்களுக்கு போறதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருக்கிற சில கெட்ட அதிர்வுகள் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தானம் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம்தான், ஆனா அதுக்கும் ஒரு நேரம் காண இருக்கு. இந்த குறிப்பிட்ட 3 நாள்ல மட்டும் இதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அதுக்கு பதிலா வீட்டுக்கு முன்னாடி வர்ற பறவைகளுக்கோ இல்ல விலங்குகளுக்கோ கொஞ்சமா தண்ணி வைங்க. ஒரு பிடி அரிசி போடுங்க. இது உங்களுக்கு இருக்கிற அந்த கிரக தோஷத்தை ரொம்ப வேகமா குறைக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன அழுத்தமும் தானா குறைய ஆரம்பிக்கும். இந்த நாட்கள்ல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க தலைமாட்டுல ஒரு செம்பு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு தூங்குங்க. காலையில எழுந்ததும் அந்த தண்ணியை யாருடைய காலிலும் படாத மாதிரி ஒரு செடியில ஊத்திடுங்க. இது உங்க உடம்புல இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சி எடுத்துடும். ஏன்னா இந்த மே 7, 8, 9 தேதிகள்ல அண்டவெளியில இருக்கிற சில கதிர்வீச்சுகள் சிம்ம ராசிக்காரங்களோட மூளையை கொஞ்சம் அதிகமா தாக்கும். இதனாலதான் உங்களுக்கு அதிகப்படியான கோபமும் எரிச்சலும் வருது. இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்க மனசு எவ்வளவு அமைதியா இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க. வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க கிட்டயும் ரொம்ப கனிவா நடந்துக்கோங்க. அவங்க ஏதாவது வாழ்த்தனம் பண்ணா கூட இந்த 3 நாள் மட்டும் அவங்கள அடிக்கவோ இல்ல திட்டவோ செய்யாதீங்க. அவங்களுடைய அந்த மழலை சிரிப்பு தான் இந்த கஷ்டமான நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மருந்தா இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ சிகரங்களை தொட்டவங்க இந்த ஒரு சின்ன பள்ளத்தை கடக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நீங்களே தற்காத்துக்கிட்டு உங்க குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிட்டு நிதானமா செயல்படுங்க. விதியை மதியால வெல்ல முடியுங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணமா திகழ போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக பலம் இந்த நாட்கள்ல உருவாகும். இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்க வேலையில நீங்க காட்ட வேண்டிய ரொம்ப முக்கியமான நிதானத்தை பத்தி. சிம்ம ராசிக்காரங்க நீங்க எப்பவுமே ஒரு இடத்துல இருந்தா அங்க நீங்க தான் ராஜாவா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா இந்த மே 7, 8, 9 தேதிகள்ல உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல நடக்கிற கிரக மாற்றங்கள் உங்க கரவத்துக்கு ஒரு சின்ன சோதனையை வைக்க போகுது. குறிப்பா நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க மேலதிகாரி அல்லது உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களை வேணும்னே தரம் தாழ்த்தி பேசலாம். அந்த நேரத்துல உங்க சிங்க கர்ஜனைய காமிச்சிங்கன்னா அது உங்களுக்கே வினையா முடிஞ்சிடும். அங்க எதுக்கு அப்படி பேசுறாங்கன்னா உங்களை கோவப்பட வச்சு அதன் மூலமா உங்களை ஒரு தப்பான ஆளா உலகத்துக்கு காட்டதான். அந்த சதிக்கு நீங்க பலியாகிடாதீங்க. இந்த 3 நாட்களும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருக்கிறது ரொம்பவே நல்லது. யாராவது உங்களை பத்தி தப்பா பேசினா கூட ஒரு சின்ன சிரிப்போட அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுங்க. உங்க அமைதி தான் அவங்களுக்கு கொடுக்கற பெரிய தண்டனையா இருக்கணும். அதே மாதிரி பொது இடங்கள்ல போகும்போதும் தேவையில்லாத அரசியல் விவாதங்களோ இல்ல ஊர் கதைகளோ பேசிட்டு இருக்காதீங்க. இந்த நாட்கள்ல நீங்க ஒரு சாதாரணமான கருத்தை சொன்னா கூட அது பெரிய சர்ச்சையா மாறி உங்க நிம்மதியை கெடுத்துடும். உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நேரத்துல ஒரு கூர்மையான கத்தி மாதிரி. அது மத்தவங்களை காயப்படுத்துறதை விட உங்களை தான் அதிகமா காயப்படுத்தும். உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது மட்டும் இல்லாம அவங்க சொல்ற ஆலோசனைகளை ஒருபோதும் தட்டாதீங்க. உங்களுக்கு அது இப்போதைக்கு தேவையில்லாததா தெரியலாம், ஆனா பின்னாடி ஒரு ஆபத்து வரும்போதுதான் அவங்க சொன்ன அந்த வார்த்தையோட அருமை உங்களுக்கு புரியும். உங்க வாழ்க்கையில நீங்க இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கீங்க. இந்த 3 நாட்களை மட்டும் நீங்க ரொம்ப சாதுரியமா கடந்து வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏறுமுகமா தான் இருக்கும். கிரகங்களோட ஆட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இறை வழிபாடும் உங்களை ஒரு மலையா தாங்கி பிடிக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய சேமிப்பு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 3 நாட்கள்ல ஏதாச்சும் ஒரு புது முதலீடு பண்ணலான்னு யாராச்சும் உங்ககிட்ட ஐடியா சொல்லுவாங்க. இல்லைன்னா ரொம்ப கம்மியான விலையில ஒரு இடம் கிடைக்குது இல்ல ஒரு வண்டி கிடைக்குதுன்னு ஆசை காட்டுவாங்க. அந்த ஆசையில விழுந்து உங்க கையிருப்பு பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா அது அப்படியே முடங்கி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற நேரத்துல பணம் வர்றது முக்கியம் இல்ல, இருக்கிற பணத்தை காப்பாத்திக்கிறது தான் முக்கியம். உங்க கஷ்டத்துல நின்னவங்களுக்காக நீங்க உதவி பண்ணது போதும். இப்போ உங்க குடும்பத்துக்காகவும் உங்க எதிர்காலத்துக்காகவும் நீங்க யோசிக்க வேண்டிய நேரம். அதனால எந்த ஒரு பெரிய பண பரிமாற்றத்தையும் இந்த 3 நாள் தவிர்த்திடுங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருந்தா கூட அந்த காரியத்தை அப்பவே நிறுத்திடுங்க. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான வழியை காட்டும். இறைவனோட அருளால எல்லா கஷ்டங்களும் விலகி சீக்கிரமே ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும். உங்களோட பொறுமை தான் இப்போ உங்களுக்கான மிகப்பெரிய சொத்து. நம்பிக்கையோட இருங்க, நல்லது மட்டுமே நடக்கும். கடைசியா நான் சொல்ல போற இந்த விஷயம்தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது.
இந்த மே 7, 8, 9 தேதிகள்ல நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன போராட்டமும் உங்களை ஒரு பெரிய வெற்றிக்கு தயார் செய்யறதுக்காக தான் நடக்குதுங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு வைரம் எப்படி பட்டை தீட்டப்படும் போது தான் ஜொலிக்குமோ அந்த மாதிரி தான் இந்த 3 நாள் சோதனைகளும் உங்களை பட்டை தீட்டி ஒரு மகா ராஜயோகத்துக்கு தகுதியானவரா மாத்த போகுது. இந்த 72 மணி நேரத்தை நீங்க ரொம்ப நிதானமா கடந்துட்டீங்கன்னா 10ஆம் தேதியிலிருந்து நீங்க தொடர்றதெல்லாம் பொன்னாகும். ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பமாகுது. இத்தனை நாள் நீங்க பட்ட அவமானங்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மொத்தமா வட்டியும் முதலுமா பலன் கிடைக்க போற நேரம் நெருங்கிடுச்சு. அந்த விடியலை நீங்க பார்க்கணும்னா இப்போ இருக்கிற இந்த இருட்டான நேரத்துல கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம். உங்க மேல நம்பிக்கை வைங்க. எல்லாவற்றுக்கும் மேலா உங்க குலதெய்வம் உங்களை கைவிடாதுங்கிற உறுதியோட இருங்க. இவங்களை வீழ்த்த நினைச்சவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போற அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. உங்க ராசிக்கு வரப்போற காலங்கள்ல பொருளாதார ரீதியாவும் குடும்ப ரீதியாவும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 நாட்கள்ல நான் சொன்ன அந்த 4 இடங்களை தவிர்த்து மத்தபடி உங்க அன்றாட வேலைகளை கவனமா செஞ்சாலே போதும். மனசுல இருக்கிற பயத்தை தூக்கி போட்டுட்டு முகத்துல ஒரு புன்னகையோட இந்த நாட்களை எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கு எதிரா பின்னப்பட்ட சதி வலைகள் எல்லாம் தானாவே அருந்து விழுறத நீங்க கண்கூட பாப்பீங்க. இறைவன் உங்களுக்கு எல்லா பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்து இந்த சின்ன சோதனையில இருந்து உங்களை மீட்டு ஒரு பெரிய உச்சத்துல கொண்டு போய் வைப்பார். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த விஷயங்களை உங்க நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். உங்களோட மேலான ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்க வாழ்க்கை எப்பவும் ஒளிமயமாகவும் சந்தோஷமாகவும் அமைய அந்த இறைவனை மனசார வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.